ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையில் ஊற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து எழும்பணும். உங்களை பிளாக் மைண்ட் பண்ற காரியம், உங்களுக்கு பின்தொடர்கிற பார்வோனுடைய வல்லமை, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காரியம், உங்களை பயப்படுத்தி வச்சு உங்களை தலையை தூக்காம எழும்ப விடாம பண்ணுகிற காரியத்திலிருந்து நீங்க எழும்பணும். நீங்க பயத்தை உதறி தள்ளிட்டு நீங்க எழும்பணும். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, எல்லாரும் கேட்போமா? அப்பா, உம்முடைய ஆவி இந்த மேல ஊற்றப்படட்டும் அப்பா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவி, ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த நூதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த நூதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினி நாவுகள், அக்கினி நாவு இறங்கட்டும். என்னை வல்லமையாய் ஊழியம் செய்ய உதவி செய்யப்பா. கரங்களா செட்டு அப்பா, அக்கினி நாவு இறங்கட்டும். என்னை வல்லமையாய் ஊழியம் செய்ய உதவி செய்யப்பா. கரங்களா செட்டு ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையில் ஊற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையில் ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. கரங்களை உயர்த்தி ஆவியானவரை பார்த்து, ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமையை தாங்கப்பா. பயத்தை போக்குற வல்லமை, சாபத்தை முறியடிக்கிற வல்லமை, கட்டுக்களை அறுக்கிற வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற வல்லமை எனக்குள்ள ஊற்றப்படட்டும் அப்பா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிற ஒரு வல்லமை ஊற்றப்படட்டும்பா. உடைய வல்லமை என்ன நிரப்பட்டும்பா. உடைய வல்லமை என்ன ஆளுகை செய்யட்டும்பா. புதிய அபிஷேகத்தை என் தலை மேல வைங்கப்பா. கிருபைகளை வைங்கப்பா. ஓ, ஞானத்தை வைங்கப்பா. சத்துருக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை என் மேல ஊற்றப்படட்டும். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஓ ராகா பாலா பாலா லேகா மாரா ஹாதடா பா ரஹாதடா பா ஷே லேகா மாரா ஹாதடா பா ரஹாதடா பல பல. ஏ கரங்களை உயர்த்தி குயவனே குயவனே
எல்லா சத்தமாய் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமான் விளங்க செய்திடுமே. வெறுமையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மப்பா என்ன வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமான் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. அப்பா என்னையும் அவ்வித பாத்திரமால் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் என்ன ஒரு பவுல போல உருவாக்குங்கப்பா, ஒரு பேதுருவை போல உருவாக்குங்கப்பா. என்னையும் அவ்வித பாத்திரமால் அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவோரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்த தாக்கிடுமே. சொல்லுவோமா, விலை போகாத பாத்திரம் உண்மைப்பா. என்ன தேடி வந்தீரே, எல்லாரும் சேர்ந்து தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே சேர்ந்து பாடுங்க. என்ன உருவாக்குங்கப்பா, என்ன வணைந்து கொள்ளுங்கப்பா. களிமண்ணான என்னுடைய வாழ்க்கை நீங்க கையில எடுத்துக்கோங்கப்பா. நோக்கி பார்த்திடுமே. குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கரங்களை உயர்த்தி என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. களிமண்ணான என்னுடைய வாழ்க்கை அழகான பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்கப்பா. உடைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை உருவாக்கப்படட்டும்பா. கரங்களை உயர்த்தி
மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனத்தை, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பயப்படாத, முயற்சி செய். இங்க ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணான்னா, அந்த வசனம் சொல்லுது, நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். நான் பயந்து புதைச்சு வச்சிட்டேன், உம்முடையதை வாங்கி கொள்ளும். இன்னைக்கு பயம் அநேகருடைய வாழ்க்கையில எதையுமே செய்ய விட மாட்டேங்குது. இன்னைக்கு பயம் அநேகரை போட்டு முன்னேற விடாம தடையா இருக்கிறது. ஒரு புதிய காரியத்தை செய்யவோ முன்னேறவோ விடாம பயம் தடையா இருக்கு. பயத்தை மேற்கொண்டுட்டா நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிடலாம். இன்னைக்கு அநேக நேரத்துல அநேக தரிசனம் நிறைவேறாததற்கு காரணம், அநேகருடைய தரிசனம் நிறைவேறாததற்கு காரணம் பயம். சில காரியத்தை கற்றுக்கொள்ளாம போனதற்கு காரணம் பயம். சில முன்னேற்றத்தை பார்க்காம போனதற்கு காரணம் பயம். புதிய காரியத்தை செய்யாம தடை செய்தது என்னன்னா பயம். சில வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, ஆனா அந்த வேலையை விட்டுறதுக்கு மனசே வராது, பயம். இல்ல புதிய வேலையை தேடுறதுக்குன்னா பயம். இப்படி சின்ன சின்ன காரியத்துக்கும் இன்னைக்கு வாலிபர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்ய பயமா இருக்கு, இந்த வழியில போலாமா, இந்த வழியில போலாமா, ஒரு பயம். இந்த இடத்துல இவன் பயந்ததுனால கிடைச்ச தாளந்தை இவன் புதைச்சு வச்சுட்டான், இவன் பிரயோஜனப்படுத்தல. இதே இதுல ஒருத்தன் கையில 5 தாளந்த எஜமான் கொடுக்கிறார், அவன் அந்த 5 தாளந்த 10 மாத்துறான். இன்னொருத்தன் கையில 2 தாளந்த கொடுக்கிறார், 2 தாளந்த 4 மாத்துறான். ஆனா இவன் 1 தாளந்த மட்டும் இவன் எடுத்து அப்படியே புதைச்சு வச்சுட்டான். காரணம் பயம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஏதாவது செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க, சும்மா மட்டும் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பயம் அநேகரை சும்மா இருக்க வைக்குது. இன்னைக்கு பயம் அநேகரை சோம்பேறியா இருக்க வைக்குது. என்னுடைய முதல் பாயிண்ட் இப்படி போட்டிருக்கிறேன், பயம் உன்னை ஓடி ஒளிய வைக்கும், முயற்சி உனக்கு வெற்றியை தரும். இந்த 1 தாளந்து வாங்கினவன் புதைச்சு வச்சதுக்கு காரணம் பயம். முயற்சி செய்யாம இவன் தோத்து போனதுக்கு காரணம் பயம். இதே நேரத்தில் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்து தாவீது கதை. கோலியாத்து 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணி வச்சிருந்தான்னா, பயப்படுத்தி வச்சிருந்தான். உங்க இதுல யாராவது ஆம்பளை இருந்தானா என் கூட மோதுங்க பார்க்கலாம், உங்களுடைய சரீரத்தை பிச்சு நான் காக்கைக்கு போடுறேன், உங்களை துண்டு துண்டா வெட்ட போறேன் அப்படின்னு பயப்படுத்தி வச்சிருந்தான். பயந்ததுனால யுத்தம் பண்ண வேண்டிய சவுல் ஓடி போய் ஒளிஞ்சிட்டார். அங்க இருக்கிற இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள், தாவீதினுடைய அண்ணமார்கள், ராணுவத்துல தேறினவங்க எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இந்த இடத்துல தாவீது வராரு. தாவீது பார்த்தது என்னன்னா, கோலியாத்து அதாவது கர்த்தரை இவன் நிந்திக்கிறான், ஆண்டவரை தூசிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் ஆண்டவரை தூசிப்பான்ட்டு, இவன் கையில பெரிய ஒரு ஈட்டி இல்லை, பெரிய கவசங்கள் இல்லை, இவனுக்கு இராணுவ ட்ரைனிங் எதுவுமே இல்லை. இவன் கையில இருந்தது 5 கூழாங்கல். இந்த 5 கூழாங்கலை எடுத்துட்டு கோலியாத் சவுலுக்கு முன்னாடி போய் தாவீது சொல்றார், ராஜா நான் போறேன், இவனுக்கு எதிரா நான் முயற்சி செய்யறேன், நான் இவனை வீழ்த்திடுவேன், நான் போறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ராஜா. சவுல் சொல்றாரு, நீ ஆள் சின்னதா இருக்கிறப்பா, குட்டி பையன், அவன் ராட்சதனா இருக்கிறான், எரும மாடு கணக்கா வளர்ந்து இருக்கிறான், அவன் கூட எல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது, நீ குட்டியா இருக்கிற. அப்போ தாவீது சொன்னார், இல்ல ராஜா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. தாவீது தன்னுடைய கையில இருக்கிற அந்த ஒரு கல்ல அவன் பயன்படுத்தினான், அவன் முயற்சி செஞ்சான். கோலியாத்து அப்படியே போய் விழுந்துட்டான். தாவீதுக்கு பெரிய ஜெயத்தை தேவன் தந்தார்.
அது மாத்திரமல்ல, கொஞ்ச நாள்ல இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் மாறினான். தாவீது ராஜாவா மாறினதுக்கு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவ்வளவு பெரிய உயர்வு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கையில இருக்கிறத அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். அவன் அதை வச்சு முயற்சி செய்ய ஆரம்பிச்சான். நான் எப்படி இந்த கோலியாத்தை நான் வீழ்த்திடுவேன்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்தார். இன்னைக்கும் அதே இடத்துல இருந்தீங்கன்னா ஜெயம் வராது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுடைய பிஸ்னஸ்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க பண்ற முயற்சியில கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்துக்காக ஒரு ஸ்டெப், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டம், பிளான், அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். முயற்சி செய்யறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முயற்சி செய்யாதவனை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அந்த வசனம் சொல்லுது, இந்த ஒரு தாளந்து இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவனை அக்கினியில போட்டுருங்க அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா, சோம்பே ஆண்டவருக்கு பாவம் பண்ணினவன், விபச்சாரம் பண்ணினவன், சிகரெட் அடிச்சவன், மதுபானம் குடிச்சவன், கொலை பண்ணவன், இவன் தான் நரகத்துக்கு போவான்ட்டு இல்லை. சோம்பேறியா இருக்கிறவனும் நரகத்துக்கு தான் போவான். உழைக்காம சும்மா இருக்கிறான் பாருங்க. சிலரை பார்த்து கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க? நான் விவோவா இருக்கிறேன். விவோவா? வெட்டி ஆஃபீஸராக இருக்கிறேன் சார் அப்படிமா. இப்படி வெட்டியாக இருக்கிறவன்லாம் எங்கன்னா நரகத்துக்கு தான் போவான். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் யாரை பிடிக்காதுன்னா, சோம்பேறியை பிடிக்கவே பிடிக்காது. உழைக்காதவனா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒன்று செய், ஆனால் செய், நீ முயற்சி செய். நீ உன் பயத்தை விட்டுட்டு, உனக்கு இருக்கிற பிரச்சனையை பெருசா பார்க்காம அதை விட்டுட்டு, உனக்கு இருக்கிற ஃபினான்சியல் ப்ராப்ளமை பெருசா பார்க்காம விட்டுட்டு முயற்சி செய். நான் உனக்கு வழியை திறப்பேன். உனக்கு முன்பதாக கோலியாத்து இடிஞ்சு விழுவான். எரிகோ கோட்டை தானா இடிஞ்சு விழுகும். செங்கடல் ரெண்டா பிளக்கும். நீ முயற்சி செய், முன்னாடி வா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் பயப்படுத்தி வச்சிருந்தான். பயம், அந்த பயத்தினால அவங்கனால எங்கேயுமே போக முடியல, முன்னேற முடியல. அடிமைகளாக தான் இருந்தாங்க. பயம் ஒரு மனுஷனை அடிமையாக்கும், ஒரு மனுஷனை எழும்ப விடாது. குனிஞ்ச தலையாவே தான் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போய் ஒளியிறவங்களா தான் இருந்தாங்க. பார்வோன் வந்துட்டானா ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க, அதிகாரி வந்துட்டா ஒளிஞ்சிருவாங்க. வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பயத்தினால, சொந்தக்காரனை பார்த்தா ஒளியிறாங்க. இன்னைக்கு அநேகர் ஒளிஞ்சே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க என்னைக்கு ஒளியாம தலை நிமிந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அன்னைக்கு உங்களை பின்தொடர்கிற அந்த பார்வோனுடைய வல்லமையெல்லாம் அழிக்கப்பட்டு நீங்க எழும்பிட்டீங்க. உங்களை யாராலையும் பயப்படுத்த முடியாது. நீங்க பயத்தை உதறி தள்ளிட்டீங்கன்னா ஜெயம். முன்னாடி போறாங்க, செங்கடல் பிளக்குது. வனாந்தரத்தில் அழகா ஆண்டவர் நடத்தினார். காரணம், பயத்தை அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. ஒரு பெண் இருந்தா, அவ காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணான். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு அந்த லவ் பண்ண அந்த பையன் அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொல்கிறான், இங்கே பாரு, நீ எனக்கு 10,000 ரூபா அனுப்பிவிடு. அனுப்பல அப்படின்னா நீயும் நானும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை உன் கணவனாருக்கு நான் அனுப்புவேன். நீ எனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் உன் கணவனாருக்கு அனுப்புவேன். உடனே இந்த பெண்ணு பயந்துட்டு, ஐயோ இப்போ தான் புது வீடு, புது இடத்துக்கு வந்திருக்கிறோம், நல்ல மாப்பிள்ளையா அம்மா அப்பா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இந்த குடும்பத்தில் சண்டை வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு பயந்து என்ன பண்ணிச்சான், 10,000 ரூபா அனுப்பி விட்டுருச்சு. அடுத்தது ஒரு 2 மாதம் கழித்து அந்த பையன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, எனக்கு அர்ஜென்ட்டாக 1,00,000 ரூபா தேவை, அது எனக்கு அனுப்பு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயந்து 1,00,000 ரூபாவும் அனுப்பிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறான், எனக்கு இவ்வளவு வேணும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை நான்லாம் தரமாட்டேன், இல்லை எனக்கு கொடு, இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கு வருவேன், உன் வீட்டுக்கு முன்னாடி
நான் ஃப்ளக்ஸ் ஒட்டுவேன், நீ நானும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை நான் ஃப்ளக்ஸ் அடித்து முன்னாடி ஒட்டி வைப்பேன், எனக்கு நீ அனுப்புகிற 5 லட்ச ரூபா அனுப்பு, எல்லாருக்கும் முன்னாடியே உன்னை கேவலப்படுத்துவேன். இதை இந்த பொண்ணு அழுன்னு அழுது எப்படி இதிலிருந்து விடுதலையாகன்னு தெரியாமல் பயந்து குறுகி குன்றி அழுதுகிட்டே இவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான், எனக்கு 5 லட்ச ரூபா அனுப்பு, எனக்கு 5 லட்ச ரூபா அனுப்பு, எனக்கு 5 லட்ச ரூபா அனுப்பு. ஒரு நாள் இந்த பெண் முடிவெடுத்தா, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். கணவனார்கிட்ட போனா, கணவனார்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா, இப்படி காலேஜில் ஒரு பையனை நான் காதலிச்சேன், சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ என்னை மிரட்டுறான், 5 லட்ச ரூபா கேட்குறான். இப்படி உடனே கணவனார் சொன்னார், அவன் நம்பரை எனக்கு கொடு. நம்பரை கொடுத்த உடனே கணவனார் எடுத்து ஃபோன் பண்ணார் அந்த பையனுக்கு. ஃபோன் பண்ணி, தம்பி இப்படி நான் இவங்களோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனேமே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணவன் அன்னைக்கோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணு பக்கம் ஃபோனே பண்ணலை. அதுக்கு ஒன்று இந்த பொண்ணு பண்ணிச்சு, தைரியமாக கணவனார்கிட்ட நடந்த காரியத்தை சொல்லி இதிலேருந்து விடுதலையாச்சு. இன்னைக்கு நீங்கள் தைரியமாக எழும்பணும். உங்களை பிளாக் மைண்ட் பண்ணுற காரியம், உங்களுக்கு பின்தொடர்கிற பார்வோனுடைய வல்லமை, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காரியம், உங்களை பயப்படுத்தி வச்சு உங்களை தலையை தூக்காம எழும்ப விடாம பண்ணுகிற காரியத்திலிருந்து நீங்க எழும்பணும். நீங்க பயத்தை உதறி தள்ளிட்டு நீங்க எழும்பணும். இன்னைக்கு ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். என் மகன் அவன் பயத்தை உதறிட்டு எழும்பணும்ப்பா. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வசனம் அழகா போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு பயப்படுற ஆவியை கொடுக்கல, பிசாசுக்கு பயப்படுறதுக்காக நான் உன்னை படைக்கல, பொல்லாத மனுஷனுக்கு பயப்படுறதுக்காக நான் உன்னை படைக்கல. நான் உனக்கு தெளிந்த ஆவியும் பலமும் புத்தியுள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். நீ எழும்பு, பயப்படாத, நீ முயற்சி செய், நீ முயற்சி செய். இவன் அந்த ஒரு தாளந்த ஒளிச்சு வச்சிருந்தான், அதை வச்சு ஏதாவது பண்ணியிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் முயற்சி செய்யாமலே விட்டுட்டான், தோத்தே போனான். 2வது, முயற்சி செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முயற்சி செய்யாதவனை ஆண்டவர் ஒருபோது ஆசீர்வதிக்கவே மாட்டார். இன்னைக்கு அநேகர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு 5 தாலந்து, அவனுக்கு 2 தாலந்து, ஆனால் எனக்கு மட்டும் 1 தாலந்து. இப்படி அநேகர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் கரெக்டாக, இது யார் கொடுத்தா அப்படின்னா எஜமான் கொடுக்கிறார். ஆண்டவர் கரெக்டாக தான் கொடுத்துருப்பார். அதை வச்சு நீ முயற்சி செய்ப்பா. முயற்சி செய்கிறவனா அவர் ஆசீர்வதிப்பார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஆமென். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அடுத்தது 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய எஜமான் அவனை, அதே வார்த்தை தான் 21வது வசனத்துல என்ன வார்த்தை இருந்ததோ அதே வார்த்தை, ஒரு வார்த்தை கூட மாறல, ஒரு வார்த்தை கூட குறையல, ஒரு வார்த்தை கூட ஏறல. அந்த 21வது வசனத்தை அப்படியே காப்பி பண்ணி 23ன்னு போட்டு பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. இது 21வது வசனத்துல 5 தாலந்து வாங்கினவனுக்கு ஆண்டவர் சொல்றார், அவனுடைய எஜமான் அவனை, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இதே 2 தாலந்து வாங்கினவன் 4 பெருக்கினா, 4 பெருக்கினவனையும் பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஒரு வார்த்தை கூட மாறல. 2 வசனத்துக்கும் அப்படியே ஆண்டவர் ஒரே மாதிரி வச்சிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ரிசல்ட் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ 10 தாலந்து வாங்கினியா, இல்லை 5 10 மாத்தினியா, இல்லை 2 4 மாத்தினியா, இது இல்லை. நீ என்ன முயற்சி செஞ்ச, இதை தான் ஆண்டவர் பார்ப்பார். நீ எடுத்த முயற்சி என்ன? ஒருத்த முயற்சியே பண்ணலை, 1 தாலந்து அப்படியே வச்சிருந்தான், அவனை அக்கினியில் போட்டாரு. இங்கே ஒருத்தர் 2 4 மாத்தினா, அவனையும் அப்படி தான் ஆசீர்வதிச்சாரு. 5 10 மாத்தினா, அவனையும் ஆண்டவர்
ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேவை லாபம் இல்லை, வருமானம் இல்லை, அதாவது எவ்வளவு சம்பாரிச்சிருக்க ப்ராஃபிட் இல்லை. ஆண்டவருக்கு தேவை உன்னுடைய முயற்சி. நீ என்ன முயற்சி பண்ண, எவ்வளவு ட்ரை பண்ண. நான் சொல்கிறேன், இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் மட்டும் ஒருவேளை அவன் இன்வெஸ்ட் பண்ணி தோத்து போயிருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பரவாயில்லடா நீ ட்ரை பண்ண, ஒரு தாளந்து உனக்கு கொடுத்தா அதை வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ண, ஆனால் தோத்துட்ட, விட்டுரு, தோத்ததை விட்டுரு, நான் இன்னும் உனக்கு ஒரு 2 தாளந்து தரேன், இதை வச்சு பொழைச்சிக்கோ. இப்படி ஆண்டவர் முயற்சி செஞ்சிருந்தா அவனை ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் அவன் தோத்ததுக்கு காரணம் அவன் எந்த முயற்சியும் செய்யவே இல்லை. 5 தாளந்து வாங்கினவனுக்கும் ஒரே ரிசல்ட், 2 தாளந்து வாங்கினவனுக்கும் ஒரு ரிசல்ட். 1 2 மாற்றிருந்தாலும் இதே வார்த்தை தான் நான் நினைக்கிறேன் எஜமான் சொல்லியிருப்பார். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வேலை வித்தியாசம், கொடுத்திருக்கிற தாளந்து வித்தியாசம். அதான் ஒரு திராட்சை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானன் இருக்கிறாரு. மத்தேயு 20வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் ஒரு எஜமானன் காலையில் ஒரு சிலரை வேலைக்கு கூப்பிட்றார். காலையில் 6 மணிக்கே வேலைக்கு கூப்பிட்றார். அடுத்தது ஒரு சிலரை மத்தியானம் போல் வேலைக்கு கூப்பிட்றார். அடுத்தது ஒரு சிலரை வேலை முடிகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலைக்கு கூப்பிட்றார். வேலைக்கு கூப்பிட்டு கடைசியில் போகும்போது அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கு எஜமானன் ஒரு பணத்தை கொடுக்கிறார். மத்தியானம் வந்தான்ல, அவங்க நினைச்சாங்க, அப்பா இவன் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான், இவனுக்கே ஒரு பணம் கொடுக்குறாரே, அப்போனா நமக்கு அதிகமாக கொடுப்பாரு. மத்தியானம் வந்தவன் நினைச்சான், ஆனால் மத்தியானம் வந்தவனுக்கு ஒரே பணம், ஒரு பணம் தான் கொடுத்தார். காலையில் வந்தவன் அவனுக்கு ஒரு பணம் தான் கொடுத்தார். அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, எஜமானனே சாயந்தரம் 3 மணிக்கு வந்தான், இவனுக்கு அதே ஒரு பணம், காலையிலேருந்து வெயிலில் நாங்கள் வேலை செஞ்சோம், எங்களுக்கும் அதே பணமா? 12வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கணனா இருக்கலாமா என்றான். ஆமென். நான் ஒரு பணம் உனக்கு கொடுக்குறேன், நீ வேலைக்கு வாண்டாம் உன்னை கூப்பிட்டேன், அதே மாதிரி நான் உனக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டேன். மத்தியானம் வந்தவனுக்கு அப்படி தான் நான் கூப்பிட்டேன், அவனுக்கும் கொடுத்துட்டேன். சாயந்தரம் வந்தவனுக்கும் நான் அப்படி தான் கூப்பிட்டேன், கொடுத்துட்டேன். நான் தயாளன், நான் என்னுடைய இஷ்டம், உனக்கு சொன்னதை நான் கொடுத்துட்டேன்ல, நீ ஏன் அவனை பார்த்து பொறாமப்படுற? இந்த திராட்சை தோட்டம் தான் சபை. இந்த சபையில் அநேகருக்கு பல திறமைகளை கொடுத்துருக்கிறார். பிரசங்கம் பண்ற எனக்கு எப்படி ஆண்டவர் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ, அதே போல இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் அதே ஆசீர்வாதம். ஒன்று கர்த்தர் எதிர்பார்க்கிறது, இவன் திராட்சை தோட்டத்துக்குள்ள வரணும். இதை தான் எதிர்பார்க்கிறார். இவன் திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்துட்டாலே நான் இவனை ஆசீர்வதிச்சிடறேன்ப்பா. இவன் உள்ள திராட்சை தோட்டத்தில் நிலைச்சு நின்று ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டா போதும். இவன் திராட்சை தோட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை, அவனுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து அவன் பயன்படுத்தினா போதும், அவனுக்கு ஏற்ற சம்பளத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க முயற்சி பண்ணினாலே உங்களுக்கு பரலோகம்தான். திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்துட்டாலே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்றேன், யாரு முயற்சி செய்கிறவனும் அவனுக்கு அதிகமா கொடுப்பாராம். அந்த வசனம் சொல்லுது, அதை வாசிங்க. 29வது வசனம். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது இந்த தாளந்துக்கு அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு அநேகர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வசனம் என்ன, ஆண்டவர் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாரா? இல்லாதவங்கிட்ட இருந்து
எடுத்துக்குவாரா? இருக்கிறதே எடுத்துக்குவாரா? ரிச் வில் பிகம் ரிச், புவர் வில் பிகம் புவர். இது என்னடா கணக்கு? இன்னைக்கு அநேகர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உள்ளவன் எவனோ அப்படின்னா முயற்சி செய்கிறவன், உழைக்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். உழைக்காதவன், இந்த ஒரு தாளந்த புதைச்சு வச்சவனுக்கு இருக்கிறதையும் பிடுங்கிடுவாராம். பிடுங்கி உழைக்கிறவனுக்கு கொடுத்துருவாராம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா உழைக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் கிவ் அப் பண்ணிடுறாங்க. முயற்சி செய்கிறவனுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். நீங்க மட்டும் முயற்சி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிருபைகளை கொடுப்பார். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்க, இன்னும் வரங்களை கொடுப்பார். ஒரு ஊழியக்காரனா மாறுறது எப்படின்னா, ஆண்டவர் பாட்டு திறமையை கொடுத்திருக்கிறாரா, அதை பாடிக்கிட்டே இருந்தா போதும், ஒரு நாள் அவனை ஒரு பெரிய பாடகரா ஆண்டவர் உயர்த்திடுவார். அவன் விட்டு கொடுக்காம, அந்த ஊழியத்தை விட்டு கொடுக்காம அவன் கொஞ்சம் கான்ஸ்டன்டா அவன் செஞ்சிட்டா போதும், அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அவன் கிவ் அப் மட்டும் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய தோல்வி எதுல இருக்குன்னா, அவன் முயற்சி செஞ்சு தோத்ததுனால அவன் தோத்து போனவன் அல்ல. அவன் முயற்சி செய்யறதையே நிறுத்திட்டானா அதுதான் அவனுடைய தோல்வியே. ஒரு காரியத்துக்காக ட்ரை பண்றான், ஒரு எக்ஸாமுக்காக ட்ரை பண்றான், அந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் he is a winner. அவன் முயற்சி செய்யறவன், அவன் இன்னும் தோத்து போகல. அதே நேரம் போதுமடா எக்ஸாம் ஆகுது, இனியெல்லாம் நான் இதை ட்ரை பண்ண மாட்டேன்னு என்னைக்கு அவன் நிறுத்துறானோ அன்னைக்கு அவன் தோத்து போனவன். நீங்க ஒரு நாளும் தோத்து போனவனா இருக்கக்கூடாது. நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்க தாளந்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவார். அன்டில் நீங்க முயற்சி செய்யற வரைக்கும் உங்க கிருபையை யாருக்குமே கொடுக்க மாட்டார். நீங்க முயற்சி செய்யற வரைக்கும் உங்களை கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்க உங்களை விட்டு கொடுத்துட்டீங்க, உங்க தாளந்த போதும். அப்படிதான் எலியா சொன்னாரு, ஆண்டவரே போதும்பா. ஆண்டவர் சொன்னார், போதும்னு சொல்லிட்டீல்ல, சரி போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணி இனி அவனை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னார். போதும்னா இங்க சவுல் பார்த்தீங்கன்னா கோலியாத்தை பார்த்து அவன் யுத்தம் பண்ண வேண்டியவன், கோலியாத்தை பார்த்து பயந்துட்டான், கிவ் அப் பண்ணிட்டான். ஐயோ என்னால முடியாது, வேற யாராவது இருக்கீங்களா, நீ வேற யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டுட்ட, நான் வேற யாராவது எழுப்பிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் தாவீதை எழுப்பினார், சவுலை தள்ளிட்டார். நீங்க கிவ் அப் பண்ணாத வரைக்கும் கர்த்தர் உங்க பட்சத்தில் நின்று உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆனா நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு கொடுத்த தாளந்த விட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுத்த கிருபையை விட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுத்த திறமையை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒருத்தன் முடியாம படுத்துட்டு இருந்தான். ஆண்டவர் அங்க அநேகர் இருக்கிறாங்க, ஆனா இந்த 38 வருஷமா படுத்துட்டு இருக்கிறவன் பக்கத்துல போய் ஆண்டவர் விடுதலையை தருகிறார். ஏசு அவன் பக்கத்துல போய் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன் அப்படின்னார். அவன் குதிச்சு நடந்துட்டான். ஏன் இத்தனை நபர்கள் இருக்கும்போது இவனை தேடி இயேசு வந்தார்னா ஒன்னே ஒன்று, அவன் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 38 வருஷமா எப்படா இந்த பெதஸ்தா குளம் கலக்குவாங்க, தூதன் கலக்குவான், அப்ப நான் முதல் ஆளா போய் விழுவன்னு 38 வருஷம் அவன் முயற்சி செஞ்சுட்டே இருந்தான். ஒரு நாள் இயேசு அவனை தேடி வந்தார். நானும் சொல்றேன், நீங்க முயற்சி செய்யறத விட்டுறாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாள் நீங்க செஞ்ச எல்லா முயற்சிக்கும் பலன் கிடைக்காம போகவே போகாது. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, நான் அநேக காரியத்தை ஒருவேளை நீங்க நிறுத்தி இருக்கலாம், போதும் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அதையெல்லாம் தொடங்க ஆரம்பிங்க. மிஷினை வாங்கி போட்டுட்டு அதை யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், போதும் இந்த வேலையெல்லாம் வேண்டாம், அந்த மிஷினை ஆன் பண்ணுங்க. நீங்க என்ன கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சாரோ அதை நீங்க இந்த நாளில் செயல்படுத்த ஆரம்பிங்க. நான் செயல்படுத்த விரும்புகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், நான் ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை அவர் இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறார். பயன்படுத்துகிறவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்தார். 10 தாளந்து வச்சிருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த ஒரு தாளந்து இருக்கிறவங்கிட்ட இருந்து பிடுங்கி இந்த 10 தாளந்து இருக்கிறவனுக்கு கொடுப்பா. காரணம், அவன் அதை பிரயோஜனப்படுத்திக்கிட்டான். பிரயோஜனப்படுத்தினவனை கர்த்தர் இன்னும் அதிக தாளந்துகளை கொடுத்து பயன்படுத்துவார்.
உங்களுக்கு கொடுத்த சின்ன ஒரு ஊழியம், உங்க வீட்டு கூட்டம் தான் நீங்க செய்றீங்களா, அதை விடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. அந்த வீட்டு கூட்டம் ஒரு கிராமத்தின் கூட்டமா மாறும், அது ஒரு சபையா மாறும். நீங்க விடாம ஒரு காரியத்தை செய்ய செய்ய அதுல ஒரு உயர்வை தேவன் தருவார், ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை விட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தாங்களோ அதை புதைச்சு வைக்காதீங்க, அதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசியிருந்தான், அப்பா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற திறமையை நான் புதைச்சு வச்சுட்டேன்ப்பா, நான் விட்டு கொடுத்துட்டேன், போதும்ட்டு விட்டுட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு, போதும், இனி நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன், இன்னைக்கு நான் எழும்புறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபலபோ. ஆண்டவர் இன்னைக்கு அநேகரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எலும்பு மகளே, உன் ஜெப வாழ்க்கையை நீ தொடர்ந்து செய், விட்டுறாத, கிவ் அப் பண்ணாத. உன் வேதம் வாசிக்கிறத நீ தொடர்ந்து செய், உன்னுடைய சுவிசேஷ வேலையை நீ தொடர்ந்து செய். ஓ ராபா ஷகாதா டாபா கபாலபோ. டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய், ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை நீ தொடர்ந்து செய். எனக்காக நீ ஓடுறத நிறுத்தாத, தொடர்ந்து செய், தொடர்ந்து செய். இன்னும் உனக்கு கிருபைகளை தருவேன், இன்னும் நான் உனக்கு வரங்களை தருவேன், இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.